வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய அரசியல் மாநாடு, தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், கட்சி நடத்துவது என்று பல்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய கட்சிக்காரர்களிடம் நன்கொடை வசூல் செய்வார்கள். குறிப்பாக நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்கள்லாம் நடக்கும்போது துண்டு எடுத்துகிட்டு ஒருத்தர் கூட்டத்துக்குள்ளே வருவார். தன்னால் இயன்ற பணத்தை அளிக்கவும் அப்படின்றதுக்காக. உண்டியல் குலுக்கி மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்ட் நான் சொல்கிறது 90களோட ஆரம்பங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போல்லாம் உண்டியல் குலுக்கி வசூல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடிகர் விஜயனுடைய கட்சிக்கு நான் எதிர்பார்க்குறேன். என்ன, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இது ஒரு வகையான ஒரு ஆய்வு பதிவு மாதிரி தான். விஜய் பார்க்குறதுக்கு கூட்டம் வருதா, இல்லை விஜய் பேச்சு கேட்குறதுக்கு கூட்டம் வருதா, இல்லை விஜய் திரும்ப முதலமைச்சர் ஆக்கணும்னு அந்த கூட்டம் வருதா, இல்லை அந்த விஜய் மேலே இருக்கிற கொள்கைகள் பற்று காரணமாக விஜய் உடைய கொள்கைகள் மேலே இருக்க பற்றுனால கூட்டம் வருதா, இப்படியெல்லாம் பல விதமாக நம்ம யோசிக்கணும் இல்லையா. சிம்பிளாக ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கலாம். என்ன தெரியுமா? முழுக்க சாயம் வெளுத்து போயிடும். என்ன, விஜய் ரசிகர்கள்ட்ட மாநாடு திடலுக்குள்ளே வரும்பொழுது என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று வாங்குங்க. இது கட்சி நிதி. இதை வந்து நீங்கள் நன்கொடை, கட்சி நன்கொடை அப்படிங்கிற பேரில் கூட நீங்கள் கொடுக்கலாம். என்ட்ரி ஃபீஸ்னு வைக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் மாநாடு பந்தலுக்குள்ளே வரும்போது அந்த 10 ரூபா கட்டுங்க, 20 ரூபா கட்டுங்கன்னு சொல்லுங்கள். 10 ரூபா 20 ரூபாங்கிறது இப்போ என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா லட்சக்கணக்கில் வர்றாங்கன்னா 10 ரூபாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் நன்கொடைன்னு போய் உள்ளூர் வணிகர்களிடம் கேட்டு பாருங்கள். யார்? தாவேகா கட்சியினர். இப்படிலாம் செஞ்சால் தான் உங்கள் கட்சி மேலே உண்மையிலேயே அக்கறை உள்ளவங்க, நீங்கள் வளரணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறவங்க, யார்? தாவேகா தலைவர் விஜய் வந்து முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காமல் பணம் கொடுப்பாங்க. அந்த ரசிகருக்கு உண்மையிலேயே இந்த தலைவன் வரணும்னு நினச்சான்னா யோசிக்காமல் பணம் எடுத்து கொடுப்பான். உள்ளூர் வணிகர்கள் வந்து உங்களை எடை போடுவாங்க. ரசிகர்கள் கூட கொடுத்துடலாம். உள்ளூர் வணிகர்கள்ட்ட நீங்கள் நன்கொடைன்னு போனால் தான் உங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். யாருக்கு? தாவேக்காரங்களுக்கு. ஏன்னா இன்னும் அவங்க தரையில் கால்படாமலே போயிட்டுருக்காங்க. நடிகர் மன்சூர் அலிகான் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், கால் தரையில் படலை, அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பட்டால் தான் 2026 தேர்தல்லாம் என்னென்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் முதலமைச்சர்னு சொல்கிறத விட முதல்ல நீங்கள் நன்கொடை கேட்டு பொதுமக்கள்கிட்ட போங்க, உள்ளூர் வணிகர்களிடம் போங்க. சாயம் வெளுக்கும். சாயம் வெளுக்கும்னா நான் நீங்கள் தோற்று போயிருவீங்கன்னு சொல்லலை, உண்மையான கலர் தெரியும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.